ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். இந்த ஆண்டும் எல்லோரும் சிறப்பாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இது வந்து நியூ இயர் அன்னைக்கு எடுத்த ஒரு குட்டி மினி விளாகு. இது பார்க்கலாம் வாங்க. காலையிலே வந்து விளக்கேற்றிட்டு நம்ம அழகாக ஒரு குட்டி கோலம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு கிளம்பியாச்சு. காலையிலே பாருங்கள், ஆட்டோவில் நான், அம்மா, 2 பாப்பா, அப்பா, நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் 5 பேருமே கோயிலுக்கு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் எங்கே கோயிலுக்கு போனோன்னா பச்சைவாழி அம்மன் கோயிலுக்கு தான் போனோம். இது வந்து ஓட்டிக்கிட்ட பச்சாங்குப்பத்து சைடில் இருக்குது அந்த பச்சைவாழி அம்மன் கோயில். இது சின்ன பிள்ளையிலேருந்து நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். என்னுடைய குலதெய்வம் பச்சைவாழி அம்மன். அம்மா வீட்டு சைடு கிடையாது, எங்கள் மாமியார் வீட்டு சைடில் குலதெய்வம் பச்சைவாழி அம்மன். அதனால் அது வந்து குறிஞ்சிப்பாடியில் இருக்குது, ஆபத்தானபுரம்னு சொல்லிட்டு. அங்கே போக முடியாது அவ்வளோ தூரம். அதனால் இங்கே இருக்குள்ள பச்சைவாழி அம்மனை போய் நியூ இயர் அன்னைக்கு நம்ம சாமி கும்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். இந்த கோயிலை பாருங்கள். இந்த கோயிலில் எங்கள் குலதெய்வ கோயிலில் இருக்கிற சிறப்பு அதிகமாக இந்த கோயிலில் இல்லை. இங்கே இருக்க சிறப்பு அங்கே இருக்காது. அதான் ஒரு கோயிலுக்கு ஒரு வித்தியாசம்னு சொல்லுவாங்கள்ல, நிறைய வித்தியாசம் உண்டுது. பச்சைவாழி அம்மன் வந்து பார்வதி தேவி தான் ஒரு அவதாரம் பச்சைவாழி அம்மன். இங்கே அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்துச்சு. எங்கள் குலதெய்வ கோயில் சொல்கிறேன்ல, அம்மா எல்லா இடத்துலையும் ஒரே அம்மா தான், பச்சைவாழி அம்மா தான். ஆனால் வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு இடம் இருக்குது குலதெய்வ கோயில்னு சொல்லிட்டு. அவங்கவுங்க முன்னோர்கள் வந்திருக்க இடம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அதுதான் வந்து எங்களுக்கு குறிஞ்சிப்பாடியில் இருக்குது பச்சைவாழி அம்மன். ஆபத்தானபுரத்தில் இருக்கிற பச்சைவாழி அம்மன் தான் எங்கள் முன்னோர்கள் வழிபட்ட இடம். இது வந்து ஓட்டியில் பச்சாங்குப்பத்தில் இருக்குது பச்சைவாழி அம்மன். பாருங்கள், இது பச்சை பந்தலில், வாழைப்பந்தலில் தான் அம்மா வந்து தவம் இருந்தாங்க சிவனுக்காக. அந்த காட்சி தான் இது. இங்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. யாராச்சும் ஊட்டியில் இருந்தீங்கன்னா ரெட் ரோடு பச்சைவாழி அம்மன் கோயிலில் போய் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா பச்சைவாழி அம்மன். அதுவும் எங்களுக்கு குலதெய்வமாக இருக்கிறது இன்னமும் எனக்கு ரொம்ப சிறப்பு தான். அம்மாவுடைய அம்மா வீடு பச்சைவாழி அம்மன் தான். நான் வந்து சொந்தத்திலே கல்யாணம் பண்ணிக்கிட்டனால நம்மளுக்கு பச்சைவாழி அம்மன் வந்து அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும், அவங்க குலதெய்வம்ன்றதுனால. நாங்கள் எல்லாம் போய் அழகாக சிறப்பாக பச்சைவாழி அம்மனை, வாழமணி அப்பாவையும் புத்தாண்டு அன்னைக்கு அழகாக சாமி நிறைவாக கும்பிட்டு அழகாக வந்தோம். இந்த கோயில் அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். நானும் இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போயிருக்கேன். நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், ஆனால் போனது கிடையாது. எனக்கு இங்கே போகிறதுக்கு அன்னைக்கு தான் கொடுப்பன இருந்துச்சா நான் தெரில. நிறைய தடவை அதை தாண்டி தான் வந்து பச்சைவாழி அம்மன் கோயிலுக்கு குலதெய்வத்துக்கு பொங்க வைக்க போவோம் வருவோம். ஆனால் இங்கே இருக்கிறவங்கள நாங்கள் இது வரைக்கும் பார்க்கல. பாருங்கள், நானும் அப்பா எல்லாம் அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். இது என்ன சிறப்புனா, ரயில்வே தண்டவாளத்தை தாண்டி தான் இவங்களை வந்து நம்ம வழிபட வரணும். பச்சைவாழி அம்மன் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கூட்டக்கார குடும்பம்னு சொல்லுவாங்க. கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட வாழமணி அப்பன், ஜடாமுடி, நிறைய முனீஸ்வரர் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கோயிலில் எல்லாமே இருக்கும். விநாயகர், நிறைய பேர் இருப்பாங்க. அதோட கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து படைக்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், வீட்டில் வந்து சிறப்பாக நம்ம பிள்ளையார் வந்து ஷோகேஸில் வச்சு இந்த பிள்ளையார் எடுத்துகிட்டு வந்து வாசலில் வச்சுட்டேன். அதை படைக்காமல் இருந்தது எனக்கு செட் ஆகலை. எப்பயுமே எல்லா வீட்லேயும் படைச்சிட்டு நம்ம வீட்டில் வந்து சின்ன சாமி கும்பிட்றதுனால வைக்க முடியல. அழகாக நியூ இயர் அன்றைக்கி சிறப்பாக சாமி கும்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாருங்கள், நான் சிறப்பாக வேலுக்கெலாம் பொட்டுலாம் வச்சு சிறப்பாக அன்னைக்கு அழகாக சாமி நிறைவாக கோயிலுக்கு போயிட்டு வந்து கும்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.